ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ஆனந்த் பாலா. உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தாஜ்மஹாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தாஜ்மஹால் யாருனால யார் மூலம் கட்டப்பட்டது, எதுக்காக கட்டினாங்க, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இதை பார்க்க போகிறோம். அதாவது இந்த தாஜ்மஹால் இப்போ வரையும் ஒரு சேஃபாக இருக்கிறதுக்கு அது பிரிட்டிஷ்காரங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு. ஓகே, போகலாம். ஷாஜஹான்ங்கிறவங்க வந்து ஜஹாங்கீருங்கிற ஒரு பையன் தான் வந்து, அதாவது ஜஹாங்கீருங்கிறவங்க அவங்க பேர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க சலீம்னு வந்திருக்கு. அவங்க பேர் தான் ஜஹாங்கீர் மாற்றிருக்காங்க. அதாவது 16ஆம் நூற்றாண்டில் அப்போ இருந்த அக்பரோட பையன் தான் சலீம். சலீமோட பையன் தான் ஷாஜகான். ஷாஜகான் வந்து ஒரு சின்ன பையனாக இருக்காங்க. சின்ன பையனாக இருக்கும்போது, அதாவது 14, 13, 15 வயசுலேயே வந்து அவங்க மும்தாஜோட ஒரு அவங்க மேலே காதல் வயப்படுறாங்க. அவங்க 2 பேரும், அதாவது மும்தாஜுக்கு வந்து 14 வயசும் ஷாஜகானுக்கு வந்து. ஆனால் அப்போதைக்கு என்ன பண்ணாங்கன்னா, வயசு கம்மியாக இருக்குங்கிறனால அவங்களுக்கு ஒரு ஒரு நிச்சயதார்த்தம் மட்டும் பண்ணி அவங்கள வந்து வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு இடைப்பட்ட நாட்கள்லேயே வந்து அரசியல் காரணங்களுக்காண்டி ஷாஜகான் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து சில கல்யாணங்களை வந்து பண்ணுறாரு. அதாவது பக்கத்து குறுநில மன்னர்கள் வந்து ஏதாவது பிரச்சனை அது மாதிரி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காண்டி அங்கேருந்து ஒரு பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. 5 வருஷம் முடியுது. 5 வருஷத்துக்கு அப்புறம் மும்தாஜுக்கும் ஷாஜகானுக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்துட்டு அதுக்கப்புறமும் சில கல்யாணம் பண்ணுறாங்க. அதாவது ஷாஜகான் வந்து 6 கல்யாணத்துக்கிட்ட பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது, அதாவது இவங்க இத்தனை மனைவிகளை விட மும்தாஜ் மேலே தான் ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருந்திருக்காரு. மும்தாஜுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 குழந்தைகளாம். 14 குழந்தைகளில், அதாவது 14வது குழந்தை தான் வந்து அப்போதைக்கு அவர் வந்து குறுநில மன்னர்களோட சண்டை நடக்குது. அதாவது புர்கான்பூர் என்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு, அதாவது இவங்க டெல்லியிலேருந்து புர்கான்பூருக்கு போகிறாங்க. அங்கேயே வந்து ஒரு டென்ட் போட்டு அங்கே வருஷ கணக்கில் நடக்கும். வருஷ கணக்கில் அங்கே போர் நடந்துட்டு இருக்கு. அந்த போரில் வந்து இவரும் வந்து கலந்துக்கிறாங்க. அப்போதைக்கு மும்தாஜும் கூடவே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனோம் இல்லை, அவங்களுக்கு 14வது குழந்தைக்கு அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ப்ரெக்னென்ட் ஆகி அந்த டைமிங்கில் வந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்படுது. பிரசவ வலி ஏற்பட்டு, ஆனால் அது வந்து ஒரு சாதாரண நார்மல் டெலிவரி ஆகலை. அதாவது மும்தாஜுங்கிறவங்க 30 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை வந்து பிறக்குது. அதாவது பெண் குழந்தை வந்து பிறக்குது. ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியும் கிடைக்கல. அதாவது அவங்களோட மும்தாஜ் வந்து, அதாவது ஷாஜகானோட காதல் மனைவியானவங்க இறந்து போயிடுறாங்க. இறந்தவன இவருக்கு என்ன பண்ணுறது, குழந்தைங்கள ஒரு பையனை கூப்பிட்டு அவங்கள வந்து தங்க ஒரு பாக்ஸில் வச்சு மறுபடியும் டெல்லிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. டெல்லிக்கு போனோன்னே இவர் வந்து எவ்வளோ போர்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் டெல்லிக்கு வர்றாரு. ஷாஜகான் டெல்லிக்கு வந்துட்டு மக்கள்கிட்டலாம் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தாஜ்மஹாலை கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு மிக பிரம்மாண்டமான நிறைய ஆர்கிடெக்சர்லாம் வந்திருக்காங்க. அதாவது 6 ஆர்கிடெக்சரை வச்சு தான், மிகப்பெரிய சீப் ஆர்கிடெக்சரை வச்சு இவங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது 22,000 பேர் இதில் வேலை பார்த்துருக்காங்க. 1000 யானைகளையும் வச்சு இதில் வேலை பார்த்துருக்காங்க. அதாவது நூற்றுக்கணக்கான மாட்டு வண்டிகளையும் வச்சு நிறையா பொருட்களை அங்கே கொண்டாந்து சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை கட்டி முடிக்கிறதுக்கு 22 வருஷம் எடுத்துட்டு. அங்கேருந்து கொண்டாந்தாங்கல்ல, கொண்டாந்து அங்கே ஆக்ரா பக்கத்தில் வந்து புதைச்சி வச்சுருந்துருக்காங்க. மறுபடியும் வெக்கப் பண்ணி அதை முடித்தோன்னே அவர் தாஜ்மஹாலுக்குள்ள வந்து இவங்க மும்தாஜை வந்து உள்ள புதைக்கிறாங்க. அதாவது 3 டைம் அவங்கள வந்து புதைச்சிருக்காங்க மும்தாஜை. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இப்போதான் ஒரு ட்விஸ்ட் ஏற்படுது. அதாவது அப்போதைக்கு அவரோட 14 குழந்தைங்கள்ல அவுரங்கசீப்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, என்ன அப்பா என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, நம்ம இன்னும் அந்த இதுக்கு வர முடியல அப்படின்னு முகலாயர் அரசர்களில் பேசி அவர் வந்து நினச்சிட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு அவுரங்கசீப்புக்கு இந்த மாதிரி யோசனை வருது. அப்போ ஷாஜகான் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவருக்கு ஒரு நோய்வாய்ப்படுறாரு. அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது அவரை வந்து வீட்டு சிறையில் அப்போ ஷாஜகான் என்ன இருக்கிறாருன்னா, நான் வந்து தாஜ்மஹாலை பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஆக்ரா போர்ட்டில் அவரை வந்து வீட்டு சிறையில் வச்சு ஒரு ஹோல்ஸ் மாதிரி வச்சு எப்பவும் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. இது மாதிரி அவர் வந்து 10 வருஷம் இருக்கும்போது அவுரங்கசீப் வந்து அதை வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க 300 வருஷமாக வந்து அங்கே நிறையா போர், நிறையா ஒரு சில மன்னர்கள்லாம் வந்து
அந்த தாஜ்மஹாலை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே உள்ள வைடூரியம், தங்கம் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க. பிற்காலத்தில் வந்து பிரிட்டிஷார் வராங்க. பிரிட்டிஷாரும் வந்து இதே மாதிரி அங்கே உள்ள எல்லா வைடூரியங்களாம் தான் சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ்காரங்க நினைக்கிறாங்க, ஓகே இனிமேல் வந்து இதை வந்து நம்ம பொக்கிஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து அங்கே உள்ள பூங்காக்களை பொண்ணு வைக்கிறது எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. அதாவது ஷாஜகான் பார்த்தீங்கன்னா அந்த கட்டும்போது போலி உறப்பு எல்லாமே இருந்திருக்கு. அப்போ நடந்த 2ஆம் உலகப் போர் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நடக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா ஜப்பான் வந்து தாஜ்மஹாலை எப்படியாவது கைப்பற்றணும், அதை வந்து எடுத்துடணும் அப்படின்னு அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அப்போதைக்கு பாம்போஸை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாங்க பிரிட்டிஷாரங்க. கவர் பண்ணி அதாவது எங்கேருந்து நீங்கள் பார்த்தாலும் அந்த தாஜ்மஹாலோட மேலே உள்ள அந்த ஒயிட் கலர் நல்லா தெரியும் அப்படிங்கிறனால அட்டாக் பண்ண நிறைய பேர் வந்து அங்கே வந்து அட்டாக் பண்ண பார்த்துருக்காங்க. அப்போதைக்கு இவங்க அதை வந்து காப்பாற்றி வச்சுருக்காங்க. இப்போவும் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடக்கும்போதும், அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடக்கும்போதும் அந்த மாதிரி பாம்பஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கவர் பண்ணுறாங்க. ஏன்னா அது நம்மளோட இந்தியாவோட ஒரு அடையாளமாகவும் வந்துகிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம வந்து அந்த தாஜ்மஹாலை வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் இப்போ வரையும் நம்ம வச்சுக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறோம். அது நம்மளோட ஒரு இந்தியாவோட ஒரு முக்கியமான சின்னமாகவும் இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம்.